வணக்கம். காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே சென்றவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று புதுவை மகளிர் காங்கிரஸ் சிறப்பு கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை மகளிர் காங்கிரஸ் சிறப்பு கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி, தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக மகளிர்கள் வர வேண்டும். மகளிருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மத்திய மாநில அரசுகள் செய்து வருகிறது. மேலும் புதுவையில் மகளிர் பெயரில் சொத்து வாங்கினால் 50% முத்திரை தாள் கட்டணம் விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதியோருக்கு 750 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ₹1 1 கிலோ அரிசி திட்டம், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு 20 கிலோ இலவச அரிசி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை இந்த அரசுதான் நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் மருத்துவக் கல்லூரி அமைக்க 852 கோடியில் திட்டம் தீட்டப்பட்டது. மாணவர்கள் படிக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியின் உள்ளே விமான தளம், நீச்சல் குளம் எல்லாம் தேவையா? மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசிடம் அனுமதி கோரவில்லை. அதனால்தான் அந்த திட்டம் பாதியிலேயே நின்று போனது. திட்டங்களை திறமை இல்லாதவர்கள் போட்டால் இப்படித்தான் ஆகும் என்று பேசிய அவர், நின்று போன மருத்துவக் கல்லூரியை முதல்வர் திரு வைத்திலிங்கம் தலைமையிலான அரசுதான் கொண்டு வந்தது. மேலும் மருத்துவக் கல்லூரிக்கு பல்வேறு தடைகளை தாண்டி அனுமதி வாங்கினோம். தற்பொழுது கட்சியை விட்டு வெளியே சென்றவர்கள் பின்னால் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள்? யாரும் செல்லவில்லை. காங்கிரஸ் கட்சியை ஒன்றும் செய்ய முடியாது. முன்னாள் முதல்வர் தன்னுடைய தொகுதியிலேயே 17,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துவிட்டு தன்னுடைய தொகுதி புறக்கணிப்பு என்பதில் எந்த நியாயமும் இல்லை. காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகியவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். தற்பொழுது புதிய கட்சியுடன் சேர்ந்துள்ள அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சியால் இந்த தேர்தலில் வளர்ச்சி ஏற்பட போவதில்லை. அதிமுகவுக்கு இருக்கின்ற 3 சீட்டும் இந்த முறை வராது என்று பேசிய மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி, கடந்த 7 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையும் இந்த ஆட்சியின் சாதனையும் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா? வரும் தேர்தலுக்கு பின்னர் மாணவர்களுக்கு இலவச கம்ப்யூட்டர் பயிற்சியை துவங்க உள்ளோம். எனவே புதுவை வளர்ச்சிக்கு பாடுபடுகிற அரசு வேணுமா, வீட்டில் தூங்குபவர்கள் வேண்டுமா என்று பேசினார். புதுவை வைத்திக்குப்பம் மாசிமக திருவிழாவில் கடல் தீர்த்தவாரிக்காக பல்வேறு ஊர்களிலிருந்து வந்துள்ள சுவாமிகளை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புதுவையில் மாசிமக திருவிழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு தமிழக பகுதியான செஞ்சி, தீவனூர், மயிலம், இரும்பை போன்ற பல ஊர்களிலிருந்தும் புதுவையின் பல பகுதிகளில் உள்ள கோவில்களிலிருந்தும் சுவாமிகள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பொதுமக்கள் தரிசனத்திற்காக அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடங்களில் வைக்கப்பட்டிருந்தது. விழாவில் மயிலம் முருகன், செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், ஆதிநாராயண பெருமாள், திண்டிவனம் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் புதுவையின் பல பகுதிகளில் இருந்து வந்துள்ள நூற்றுக்கணக்கான சுவாமிகளை தரிசனம் செய்ய ஏராளமான பொதுமக்கள் திரண்டனர். பக்தர்களின் நெரிசலை சமாளிக்க பாதுகாப்பு பணிக்காக போலீசார் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் ஊர் மக்கள் பலர் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு தன்னார்வலர்கள் பலர் அவர்களின் களைப்பை போக்க நீர்மோர், பால் மற்றும் அன்னதானங்களை வழங்கி வருகின்றனர். ஏராளமான பக்தர்கள் கூடியிருப்பதால் செல்லும் வழியில் இருந்தே திடீர் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பொதுமக்கள் பலர் கடலில் நீராடி தங்கள் மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தனர். பின்னர் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு இலவச பேண்ட் சட்டை துணி வழங்கும் திட்டத்தினை துவக்கியுள்ளார். புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமார் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள பல்வேறு நலப்பணி திட்டங்களை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு இலவச பேண்ட் சட்டை துணி வழங்கும் திட்டத்தினை துவக்கியுள்ளார். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப இலவச பேண்ட் சட்டை துணியும் அல்லது ஜீன்ஸ் பேண்டும் அல்லது காட்டன் பேண்ட் மற்றும் மின்சாரத்தை சேமிக்கும் 5 வாட்ஸ் CFL பல்பும் வழங்கப்படும். ஒரே குடும்பத்தில் பல ஆண்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலர் பேண்ட் சட்டை துணியை எடுத்துக்கொண்டு மற்ற இருவர் ஒன்று சேர்ந்து மின்சாரத்தை சேமிக்கும் அயன் பாக்ஸ் மற்றும் 5 வாட்ஸ் CFL பல்பும் பெற்றுக் கொள்ளலாம். அதாவது பேண்ட் சட்டை துணியோ அல்லது ஜீன்ஸ் பேண்டோ வேண்டாம் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள இருவர் ஒன்று சேர்ந்து பேண்ட் சட்டை துணிக்கு பதிலாக ஒரு அயன் பாக்ஸ் மற்றும் மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய ஒரு 5 வாட்ஸ் பல்பும் பெற்றுக் கொள்ளலாம். தற்பொழுது ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் காட்டன் பேண்ட் 28, 30, 32 ஆகிய இடுப்பு அளவு கொண்டவையாக உள்ளது. எனவே இந்த இடுப்பளவு கொண்ட இளைஞர்கள் மட்டும் முதல் கட்டமாக வந்து பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த வாரம் 34, 36, 38, 40 ஆகிய இடுப்பு அளவு கொண்ட ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் காட்டன் பேண்ட் வரவுள்ளதால் அந்த அளவு இடுப்பளவு கொண்ட இளைஞர்கள் அடுத்த வாரம் வந்து பெற்றுக் கொள்ளலாம்.
கொள்ளலாம். மேலும் தற்பொழுது வேட்டி சட்டை துணி வராத காரணத்தால் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் வேட்டி சட்டை வேண்டும் என்போர் வந்து வாங்கிக் கொள்ளலாம். மேலும் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் உள்ள பெண்களுக்கு இலவச புடவை வழங்கும் திட்டத்தின் கீழ் விடுபட்ட பெண்களுக்கு நேற்று வியாழக்கிழமை முதல் புடவை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்புவோர் தினமும் காலை 9 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நேரடியாக திரு ஜான்குமார் வீட்டிற்கு வந்து பெற்றுக் கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஸ்கூலுக்கு போனாலே கட்டுப்படிக்கிறா. மிஸ் நானா அதை படி இதை படி அதை எழுது இதை எழுதுன்னு கட்டுப்படிக்கிறாடா. ஆமாண்டா, ஸ்கூலுக்கு போனா மிஸ் தலை, ஸ்கூலுக்கு போனலாம் எங்க அப்பா தலை. எங்க அப்பா படிக்கலடா, ஆனா என்ன படி உயிரை வாங்குறாரா. டேய், ஸ்கூலுக்கு போக கூடாதுனே முடிவு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு அந்த பேக்கை தூக்கி போடுறா. ஸ்கூலுக்கு போலான்னு தெரிஞ்சா எங்க அப்பா என்ன பொண்ணியா போட்டுருவாரா. உங்க அப்பா மட்டும் இல்லடி, எங்க அப்பாவும் தான். டேய், உங்க அப்பாடா. ஐயோ, என்னடா பண்ணுது? சரி வாடா, அங்க போய் ஒழிஞ்சிடலாம். வாடா, சீக்கிரம் ஓடுடா. டேய், ஐயோ வந்தா சொல்லுப்பா. ஏய் போச்சுடா, இனி எங்க அப்பா கிட்ட நம்ம மாட்ட போறோம்டா. ஏய், இவரை பாரு, ரொம்ப நல்லவர்ரா, பள்ளிக்கூடத்துக்கு போவானா சொல்றாரா. ஏய் ஆமாண்டா, இவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா. ஏன் அவனை சீத்துன்னு போற? அட ஏன் அதை கேக்குற? படிக்க போனா அடம் பிடிக்கிறான், வேலைக்கு போனா கேட்க மாட்டேன்றான், அதை சீத்துன்னு வரேன். ஏன்னா அறிவிதா உனக்கு? எதுக்கு அப்படி கேக்குற? பின்னயா படிக்க போற பையனை போய் சீத்துன்னு போற? இவன் என்னத்த படிச்சு கிழிக்க போறான்? அட பாவி, படிக்காத ஒரே காரணத்தினால எவ்வளவு பேரு மூட்டை தூக்கி வண்டி இழுத்து சித்தாள் வேலைக்கு போய் எவ்வளவு கஷ்டம். அவ்வளவு ஏன் நேத்து நான் படிக்காததுனால இன்னைக்கு வண்டி இழுத்து கஷ்டப்படுறேன். இன்னைக்கு இவன் படிக்கலனா நாளைக்கு கண்டிப்பா கஷ்டப்படுவான். என் புள்ள என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்படி வண்டி இழுத்தாவது என் புள்ளைய நான் படிக்க வைக்கிறியா? என் புள்ள நேரம் பள்ளிக்கூடத்துல படிச்சுன்னு இருப்பாயா. இந்த கஷ்டமெல்லாம் என்னோடதான்யா. அவன் நல்ல மாதிரியா படிச்சு கை நிறைய சம்பாரிச்சான்னா எதிர்காலத்துல அவன் நல்லா இருக்க போறான். நீ படுற கஷ்டத்தை உன் புள்ளியும் பட வச்சிடாதியா. அவனை பள்ளிக்கூடம் அனுப்பியா? அட ஆமையா, நான் எவ்வளவு பெரிய தப்புன்னு பார்த்தேயா. நான் படுற கஷ்டத்தை என் பிள்ளைய பட விட மாட்டேயா. எவ்வளவு செலவானோ என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் வேலை. டேய், உங்க அப்பன் சொல்றாரு நீ மட்டும் வேலைக்கு போடாதடா, போய் ஒழுங்கா படி, இல்லன்னா பிற்காலத்துல என்ன மாதிரி கஷ்டப்படுவ. ஏய், இப்ப நம்ம படிக்கலனா நாளைக்கு நாம எங்க அப்பா மாதிரியே கஷ்டப்படும் போலடா. வாடா, ஸ்கூலுக்கே போயிடலாம். சரி வாடா, போயிடலாம் வாடா. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் திருக்காஞ்சியில் மாசி மகத்தை முன்னிட்டு பல்வேறு ஊர்களிலிருந்து சுவாமிகள் வந்து சங்கராபரணி ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் திருக்காஞ்சியில் மாசி மகத்தை முன்னிட்டு சங்கராபரணி ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மங்கலம், வில்லியனூர், ஏம்பலம், நெட்டப்பாக்கம், ஊசுடு, திருக்கனூர், திருபுவனை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட ஊர்களிலிருந்து சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு தீர்த்தவாரிக்கு சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு கொண்டுவரப்பட்டது. மேலும் திருக்காஞ்சி கெங்கவராக நதீஸ்வரர் ஆற்றின் மறுகரையில் உள்ள காசி விசாலாட்சி கோவிலின் ஆற்றங்கரையில் சுவாமிகளின் தீர்த்தவாரி நடைபெற்றது. விழாவினை ஒட்டி ஏராளமான திடீர் கடைகள் திறக்கப்பட்டிருந்தது. திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது. திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக சங்கராபரணி ஆற்றை கடப்பதற்கு திருக்காஞ்சிக்கும் ஒதியம்பட்டிற்கும் இடையே தற்காலிகமாக பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் மாசி மகத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பலர் சங்கராபரணி ஆற்றில் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். இதேபோல ஒதியம்பட்டில் மாசி மகத்தில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்று பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆற்றில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்துவிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் செயல்படுத்தி வரும் இலவச புடவை மற்றும் பேண்ட் சட்டை வழங்கும் திட்டத்திற்கு வரும் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விடப்பட்டு வழக்கம் போல் மறுநாள் திங்கட்கிழமை முதல் துவங்கும்.
இது தொடர்பாக திரு ஜான்குமார் கூறுகையில், வரும் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி புதுவைக்கு முதல் முறையாக HR பாஸ்கர் வருகை தந்து செவி வழி மருத்துவம் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளதாகவும், அந்த நிகழ்ச்சிக்கு தாம் தலைமை தாங்கிட இருப்பதால் இலவச பேண்ட் சட்டை துணி வழங்கும் திட்டத்தினை அன்று செய்ய முடியாது. எனவே அன்றைய தினம் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு இலவச பேண்ட் சட்டை வழங்கும் திட்டமும், விடுபட்ட பெண்களுக்கு புடவை வழங்கும் திட்டத்திற்கும் வரும் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி முழுவதும் விடுமுறை விடப்படுவதால் யாரும் வீட்டிற்கு வர வேண்டாம் என்றும், இத்திட்டம் வழக்கம் போல் மறுநாள் திங்கட்கிழமை செயல்படுத்தப்படும், அன்றைய தேதியில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் திரு ஜான்குமார் கூறியுள்ளார். வெங்காய ஏற்றுமதி தடையை மத்திய அரசு விலக்கிக் கொண்டதாக அறிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் வெங்காயம் விலை அதிகபட்சமாக 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்றது. இதனையடுத்து மத்திய அரசு வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதித்தது. அதனால் வெங்காயத்தின் விலை மளமளவென சரிய தொடங்கியது. மேலும் வெங்காய வரத்து அதிகரித்ததால் பூனே உட்பட பல இடங்களில் விலை மிகவும் சரிந்து வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. எனவே ஏற்றுமதியை அனுமதிக்க கோரி நாட்டின் பல பகுதிகளில் வர்த்தகர்கள், விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் தலைமையில் கூட்டம் நடைபெற்று அதில் வெங்காய ஏற்றுமதி மீதான தடையை நீக்க முடிவு செய்யப்பட்டது. பின்னர் தடையை விலக்கிக் கொண்டதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.